நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் பத்மஸ்ரீ பெயிண்டிங் எசெண்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவால் சாண்டர், அதாவது பட்டி தேய்க்க மிஷினை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறோம், காட்ட போகிறோம். இது எப்படி பயன்படுத்தும், விலை என்ன, இந்த பட்டி மிஷின் கூட என்னென்னலாம் வருது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். 5999 ரூபா எம்ஆர்பி ரேட்டு. மிஷின் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதேமாதிரி இந்த மிஷின் தேவைப்படுறவங்க எப்படி கான்டாக்ட் பண்ணி வாங்கலான்றதையும் அதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மிஷினை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தைக்கக்கூடிய கை மிஷினு. இது வந்து மின்சாரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மிஷின் கூட என்னென்ன பொருட்கள்லாம் தரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு கைப்பிடி, ஓகேங்களா, அதை வந்து ஃபிட் பண்ணுற பாருங்கள். இந்த கைப்பிடி ஒன்று இதில் வரும். இந்த கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு எங்கே வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கைப்பிடி தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த கைப்பிடியை கைட்டி நீங்கள் இதுக்கு ஆப்போசிட்டில் இதே மாதிரி அந்தாண்டே இருக்குது மர டைப்பு, அதில் வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதாவது நம்மளுக்கு எப்படி வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கை மாற்றி பிடிச்சி வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்ஷன் தான் இது. அதே மாதிரி வந்து எல்இடி லைட் இருக்குது. எல்லாமே ஒரு டீட்டெயிலாக காட்டுறேன். இந்த மிஷினில் வர ஒயர் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டருக்கு மேலே இருக்குது. நல்ல லென்த்தாகவே இருக்குது. நீங்கள் வந்து அழகாக அதை வந்து நீங்கள் ஒரு சுவிட்ச் பாக்ஸு கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இதில் எக்ஸ்ட்ரா ஒயர் கூட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதி அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எல் டைப்பு கீ வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே மிஷினில் பயன்படுத்துறது நம்ம. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஸ்ட்டு பை, அடுத்து இந்த டஸ்ட்டு பைக்கான ஓஸு, அதுக்கடுத்து அந்த டஸ்ட்டு பையை கனெக்ட் பண்ணுற ஒரு ஜாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு தாள் வந்து பார்த்தீங்கன்னா 150ல் ஒரு 10 ஷீட்டு. இது வந்து பார்த்தோன்னா 10 ஷீட்டோட ரேட்டு 500 ரூபா. ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கூட ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இந்த ஷீட்டை வந்து நீங்கள் அழகாக மிஷினில் பொருத்தி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 10 ஷீட் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாசர் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினில் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கார்பரேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எல்இடி லைட் வந்து எரியுது பாருங்கள். இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி தான் நம்ம போட முடியும். நம்ம தேவைன்றப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லாத போது ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதி அப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவருடைய கை விரலுக்கு பாருங்கள், அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இருக்குது. நம்ம தேவைப்படும் போது நம்ம மிஷினை வந்து ஆன் பண்ணிக்கலாம், அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, தொடர்ந்து மிஷின் ஓடுற மாதிரி, அதுவும் இருக்குது. அதுக்கடுத்து இந்த மிஷின் வந்து எவ்வளோ வேகத்தில் ஓடணும் கண்ட்ரோல் பண்ணுறதும் இருக்குது, ஓகேங்களா. உங்களுக்கு ஸ்பீடு 1, 2, 3, 4, 5 வரை இருக்குது. அதுக்கடுத்து மேக்ஸிமம் இருக்குது. உங்களுக்கு இந்த மிஷின் வந்து எந்த வேகத்தில் சுற்றணுன்றதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் வந்து ஃபிட் பண்ணணும். இதில் ஏற்கனவே 2 வந்து இருக்குது, எக்ஸ்ட்ரா 2 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு செட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கூட இந்த 5999 ரூபாய் இருக்குது இல்லையா, இதிலே வந்து வந்துடும். இந்த மிஷின் நம்மக்கிட்டே நிறையவே இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9843336794 மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த மிஷினை வந்து கொரியர் பண்ணுறேன். இந்த மிஷினை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் கூட பிடிச்சி வேலை செய்யலாம். அந்தளவுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இந்த மிஷினை எப்படி பயன்படுத்தலான்ற டீட்டெயில் சொல்லிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த மிஷினை வந்து எப்படிலாம் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதில் ஷீட் வந்து நான் போட்டுட்டேன், மிஷின் வந்து லைன் கொடுத்து ஃபிட்டிங் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த டஸ்ட்டு பேக் எல்லாமே இதில் ஃபிட் பண்ணி நான் வந்து ஷோல்டரில் தான் மாட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த பட்டி யூஸ் பண்ணுறதால வேலை வந்து குயிக்காக முடியும், ஃபினிஷிங்கும் பக்காவாக வரும். அதே மாதிரி டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவும் பறக்காது. எல்லாமே டஸ்ட் எல்லாமே பேக்கில் போயிடும், ஓகேங்களா. அந்த டஸ்ட்டு பேக்கில் அந்த பையாக போயிடும். அந்த பையாக அந்த டஸ்ட்டு போகணும்னா நீங்கள் மிஷின் போடும்போது வால்ஸில் வந்து மட்டமாக வச்சு ஓட்டணும், ஓகேங்களா. லைட்டாக தூக்குறதோ கேப் விடுறதோ வச்சிங்கன்னா அந்த டஸ்ட்டு வந்து வெளியே தான் வரும், ஓகேங்களா. நம்ம இந்த மாதிரி மட்டமாக அழகாக பிடிக்கும்போது ஃபினிஷிங்கும் வேறு லெவலாக வரும். அதே மாதிரி வேலை குயிக்காக முடியும், ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த எல்இடி லைட் இருக்கிறதால நம்ம ஈஸியாக வந்து பார்த்து எந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஒரு முறை நீங்கள் இப்படி வச்சாவே போதும், நல்லா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நேரம் போட்டெலாம் தேய்க்கணும் அவசியம் கிடையாது. இந்த ஹோல்ஸ் வழியாக அந்த டஸ்ட் எல்லாமே அந்த ஹேர் பேக்கு வந்து, அதாவது டஸ்ட்டு பேக்கு வந்து போயிடும், ஏர் மூலியமாக போயிடும், ஓகேங்களா. அதேமாதிரி மிஷின் போடும்போது ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் மிஷினை வந்து லைட்டாக கேப் விட்டு போட்டிங்கனாவே டஸ்ட்டு வந்து வெளியே பறக்கும். உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ பாருங்கள் லைட்டாக நான் மிஷினில் தூக்குறேன் ஒரு பக்கம், அதனால் டஸ்ட்டு வெளியேறுது பாருங்கள். அந்த மாதிரி தூக்கக்கூடாது. அது மாதிரி தூக்குனா டஸ்ட்டு வெளியேறது மட்டும் இல்லை, ஃபினிஷிங் வந்து நல்லா வராது. அது வந்து மேடு பள்ளமாக ஆகிடும், எங்கேயாவது நம்ம ஓட்டி டேமேஜ் ஆகிடும் வால்ஸை, ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நம்ம மிஷினை வந்து மட்டமாக வச்சு ஓட்டுற போது நல்லா ஃபினிஷிங் வர்றது மட்டும் இல்லாமல் வேலை குயிக்காக முடியும், நம்மளுக்கு டஸ்ட் அதிகமாக மூஞ்சில் படாது. அதேமாதிரி நீங்கள் இந்த மிஷினை போடும்போது அதே மாதிரி நம்ம பெயிண்டிங் ஒர்க்கில் மிக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு போடுறது, நம்ம வந்து தலையை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறது, கண்ணாடி போடுறது, கை க்ளவுஸ் போடுறது, இதெல்லாமே வந்து எந்த பெயிண்டிங் பண்ணாலும் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பட்டி தேய்க்கும் போது போட்டுக்கிறது சிறந்தது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாதுகாப்பை வந்து சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கு பண்ணுங்கள். இது வந்து ஈஸியாக யார் வேணாலும் இந்த மிஷினை வந்து பயன்படுத்தலாம், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிட்ட பிறகு இந்த டஸ்ட்டு பேக்கில் இருக்கிற அந்த டஸ்ட்டு அந்த பட்டி பவுடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க, இப்படி வந்து எடுத்துடலாம். இந்த எடுத்துகிட்டு இதில் வந்து ஓப்பன் இருக்கும், இந்த ஓப்பன் மூலிமா நீங்கள் அழகாக அந்த பவுடர் வந்து வெளியே எடுத்துடலாம், ஓகேங்களா. ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் அதிகமாகும் போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு மீண்டும் நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டஸ்ட்டு பேக்கு நல்லா வந்து காஸ்ட்லியாகவும் இருக்குது, நல்லா வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி இருக்குது. நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம், அதே மாதிரி ஓகேங்களா, பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு வேலை செய்கிறது நல்லது. நீங்கள் பட்டி தேய்க்கும் போது வால்ஸ் எல்லாம் உராசுற மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கார்னர்லாம் டச் ஆப் அது மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து இருக்கும், ஃபுல்லாக காற்று இருக்கும்போது நீங்கள் வந்து கார்னரில் போட்டு இழுக்கும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா சேஃப்டியாக வச்சுக்கிறது நல்லது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒரு 10% வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அழகாக வந்து ஃபுல்லாகவே மிஷின் பிடிச்சிட்டோம். மிஷின் பிடிச்சி நம்ம ஃபினிஷிங் பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம டியூப் லைட் வச்சு செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த எல் ஷேப்பில் அந்த கார்னர் ஓரம் மிஷின் போயிருக்காது, அதை தேய்க்கணும். அதே மாதிரி மிஷின் போடும்போது சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில இடத்துல அழுத்தி போட்டிருக்கலாம், சில இடத்துல வந்து சரியாக போடாமல் இருக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டியூப் லைட் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அதே மாதிரி மிஷின் ஓடனா அந்த ஜாயிண்ட் வந்து வளைவு வந்து எங்கேயாவது சில இடத்துல தெரியும், ஓகேங்களா. அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி ஷீட் வச்சு தேய்ச்சா போதும். நீங்கள் ரொம்பலாம் தேய்க்க தேவை, சும்மா அப்படி துடைச்சா போதும். அந்த ஜாயிண்டில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும், பக்காவான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த மிஷினை தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9843367940. நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே உங்களுக்கு 2 டேஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும், தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கனாலும் கிடைக்கும். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.